எனது அன்பு நேயர்களே வணக்கம். மகர ராசி என்பர்களே, இந்த பதிவில் ஜூலை 1 துவங்கி ஜூலை 7 2024 வரை குரோதி வருஷத்தைய ஆனி மாதத்தில் 17 துவங்கி ஆனி மாதம் 23 வரை இருக்கக்கூடிய அந்த தேதிகளுக்கான பலன்களை இந்த பதிவிலே பார்ப்போம். மகர ராசி என்பர்களே, இந்த வாரத்தை பொறுத்தவரை அற்புதமாக சந்திரன் இருக்கக்கூடிய நிலைகள் என்றால் 4ஆம் இடத்துல ஆட்சி பெற்ற செவ்வாயோடு இந்த வாரம் துவங்கும். சந்திரனும் செவ்வாயும் இணைந்து தரக்கூடிய அந்த யோகம் என்பது நிலம் சார்ந்த விஷயத்தில மிகப்பெரிய தன லாபத்தை தரும். சந்திர மங்கள யோகம் என்று அந்த அமைப்பு, அது 1 மற்றும் 2ஆம் தேதி. அதற்கு அடுத்தது போன்று ரிஷபத்திலே குரு மங்கள யோகம், குழந்தைகளின் மூலமாக மிகப்பெரிய அற்புதம். எடுத்த தொழில் முயற்சி, நில முயற்சி, நிலம் வாங்க இருக்கக்கூடிய அந்த முயற்சிகளில யோகம், ஒரு தன லாபத்தை தரக்கூடிய அடுத்தடுத்த நாட்களில் அற்புதத்தை, உங்களுடைய முடிவுகள் முயற்சிகளின் மூலமாக அற்புதத்தை காணக்கூடிய அமைப்பை தரக்கூடியதாக இருக்கிறது. அதே போல் இந்த சந்திரன் வாரத்தினுடைய இந்த கடைசியில லக்ஷ்மி நாராயண யோகத்தோடு இருக்கக்கூடிய அந்த அமைப்பில அதனுடைய சொந்த வீட்டிலே சென்று ஆட்சி பெறக்கூடிய அமைப்பு. பொதுவாக 100 மடங்கு லாபம், திடீர் அதிர்ஷ்டங்கள் எல்லாம் வரக்கூடிய அற்புத வாய்ப்பை இந்த கிரக நிலைகள் உங்களுக்கு நிச்சயமாக தருகின்றன. எனதன்பு மகர ராசி நேயர்களே, 7 சனியுடைய காலத்திலே இருக்கிறீர்கள். இந்த வாரம் அற்புதத்தை செய்யும். காரணம் என்னவென்றால் அந்த யோகங்கள் அப்படி என்று முதலிலேயே சொல்லிவிட்டேன். சில முயற்சிகளிலே வெற்றி பெறலாம். எடுத்தவுடன் நினைத்தது வெற்றி என்றால் கிடைப்பதற்கு சற்று கடினம்தான். ஏனென்றால் 7 சனி தன்னுடைய தாக்கத்தை கர்ம வினை பயனை செய்தாக வேண்டும். சனி 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த காரணத்தினால, மூல திரிகோணம் பெற்று இருக்கக்கூடிய, வக்ரம் பெற்றிருக்கக்கூடிய அந்த காரணத்தினால் தனம் லாபம் எப்படி வரும் என்று யோசியுங்கள். வீண் விரய பேச்சை, வெற்றி பேச்சை தவிர்ப்பீர். இந்த வாரம் வேலைக்கு பிறகு உங்கள் கைகளிலே கூடுதல் அற்புதமான இந்த பணம் இருக்கக்கூடிய நிலை இருந்தால் அதை எப்படி சேமிக்கலாம் என்று பாருங்கள். உங்களுடைய வீட்டில் இல்லத்தாரோடு நீண்ட நேரத்தை கழிக்கக்கூடிய அமைப்பு என்பது இந்த வாரத்திலே நிச்சயமாக ஏற்படும். சுற்றுலா செல்வது அல்லது உங்களுக்கு பிடித்த விஷயங்களை செய்வது கூட சாத்தியப்படக்கூடிய அமைப்பு என்பது இருக்கிறது. உங்களுடைய குழந்தைகள் உங்களுக்கு சிறப்பை ஏற்படுத்துவார்கள். உங்களுடைய குழந்தைகளின் மூலமாக நன்மைகள் உங்களுக்கு நடக்கக்கூடிய அமைப்பு, மனம் மகிழ்ச்சியாக இருக்கும். காதல் ஜெயிக்கக்கூடிய அமைப்பு என்பது இந்த வாரத்தில் இருக்கிறது. குழந்தைகளின் மூலமாக உங்களுடைய கனவு நனவாகக்கூடிய திட்டம் மெய்ப்படக்கூடிய அன்பு வெளிப்படக்கூடிய அன்பின் மூலமாக குழந்தைகளுக்கு, அந்த குழந்தைகளும் உங்களுக்கு அற்புதத்தை செய்ய, நீங்களும் குழந்தைகளுக்கு தேவையானவற்றை செய்வதற்கு அற்புதம் என்பது இருக்கிறது. இது ஆனந்தத்தை வரவழைக்கக்கூடிய அற்புதம். காதல் ஜெயிக்கும் என்று சொன்னேன். அதே போல் திருமணமாகி குழந்தை வரத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு அந்த குழந்தை வரம் என்ற அந்த நல்ல செய்தி உங்களுக்கு வரும். கேது 9ஆம் வீட்டில் இருப்பதால் இந்த கிரக சூழ்நிலை என்பது உங்களுக்கு இன்னும் பல மாதங்கள் அப்படித்தான் இருக்கும். ஆகையினால் தேவையற்ற செலவுகளை குறைக்க வேண்டும். எங்கு பூர்வீக சொத்திலிருந்து ஏதேனும் வருமானம் வருமா என்றால் அதை வருமானத்தை பத்திரப்படுத்துவதற்கான வழிகளை ஏற்படுத்த வேண்டுமே தவிர, உங்களுடைய வசதி சொகுசுக்காக, அதாவது தேவையற்ற வசதி தேவையற்ற சொகுசுக்காக பணத்தை செலவு செய்வதை நிறுத்துங்கள். உங்களுக்கு அதிகமாக கையில இருக்கக்கூடிய பணத்தையோ பொருளையோ விற்று பணமாக பத்திரப்படுத்துங்கள். தொழில் வியாபாரம் போன்றவற்றை இந்த வாரத்திலே நீங்கள் விரிவாக்கம் செய்ய வேண்டும் என்று நினைத்தால் அது விரிவாகக்கூடிய அமைப்பு என்பது நிச்சயமாக இருக்கும். ஒவ்வொரு விஷயத்தையும் புதிய தெம்போடு செய்வீர்கள். நீண்ட நெடிய நாட்களாக தடைபட்ட காரியங்கள் அப்படியே மந்த நிலை, கிணற்றில் போட்ட கல் என்பார்களே, அப்படி இருந்தது இப்போது வேகம் பெற துவங்கும். இதனால் வெற்றிகள் கிடைக்கும். உங்களுடைய எதிரிகளுடைய மனம் கதிகலங்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். மாணவர்களுக்கு நிச்சயமாக கல்வியில வெற்றி, பெற்றோர்களுக்கு இதனால் மகிழ்ச்சி. நீங்கள் மாணவர்களாக இருந்தால் நிச்சயமாக கல்வி வெற்றி, உங்களுக்கு மகிழ்ச்சி, உங்கள் பெற்றோருக்கு மகிழ்ச்சி. மகர ராசி என்பர்களே, நல்ல பள்ளி, நல்ல கல்லூரியில இடம், நினைத்த படிப்பு கிடைப்பதற்கு அமைப்பு ஏற்படும். பெரியவர்கள் அல்லது முக்கியஸ்தர்கள் உங்களுக்கு உதவி செய்ய நிச்சய அமைப்பு இருக்கிறது. செல்வாக்கு உயரும். தடைபட்டிருந்த காரியங்கள் நிச்சயம் வெற்றி உண்டு என்று சொன்னேன். எதிர்பாராத நல்ல செய்தி மனதிற்கு சந்தோஷத்தை தரும். உங்களுடைய கால் வயிறு சார்ந்த விஷயங்கள்ல ஏதேனும் சிறு கோளாறு என்றால் உடனடி மருத்துவம் தேவை. உங்களுடைய இல்லங்களுக்கு அருகிலே இருக்கக்கூடிய பெண் தெய்வ கோயில்கள் இருந்தால் அங்கு சென்று வழிபாடு செய்வது ஏற்றத்தை தரும். 1000 மடங்கு லாபம். திடீர் அதிர்ஷ்டம் என்பது உங்களுக்கு உங்களுடைய நிலம், வீடு, வாகனம், சொகுசு, தந்தை, தாய் வழியில
மற்றும் காதல், கல்வி இந்த விஷயங்கள் நிச்சயம் நடக்கும். சனிக்கிழமை வழிபாடுகள் சிறப்பை ஏற்படுத்தும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்த மகர ராசி என்பவர்களே, உங்களுக்கு ஜூலை 1, 3, 5 ஆகிய நாட்கள் மற்ற நாட்களை விட சற்று கூடுதல் பலம் பொருந்திய நாட்களாக இருக்கும். திருவோண நட்சத்திரத்துக்காரர்களுக்கு ஜூலை 1 மற்றும் 2, அவிட்டம் 1 மற்றும் 2ஆம் பாதங்களிலே பிறந்திருக்கக்கூடிய மகர ராசி என்பவர்களே, உங்களுக்கு ஜூலை 2, 3, 5 ஆகிய தினங்கள் சிறப்பை ஏற்படுத்தக்கூடியதாய் அமையும். எனது அன்பு நேயர்களே, இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், பெல் பட்டன் அழுத்துங்கள், தொடர்ந்து இணைந்திருங்கள். இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். மற்ற உங்களுடைய உற்றார், உறவினர், நண்பர்களுக்கும் இந்த பதிவை ஷேர் செய்யுங்கள். நன்றி.